ஹலோ காய்ஸ், வெல்கம் டு accounts.com. நம்ம போன வீடியோவில் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர் என்ட்ரிஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ட்ரையல் பேலன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஜேர்னல் லெட்ஜர் பண்ணும்போது எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ஒரு பேலன்ஸ் வந்தது பார்த்தீங்களா? அந்த பேலன்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறது தான் ட்ரையல் பேலன்ஸ். அந்த நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஒரு சம் வச்சுருக்கேன், அதை வச்சு பார்ப்போம். ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் மொயின் அலி on 31st March 2021. Bank overdraft 85,000, sales 8,10,000, purchase return 22,500, debtor 4 lakh, wages 96,000, capital 1,60,000, purchases 4,45,000, cash in hand 9,500, creditors 2,15,000, sales return 17,000, machinery 25,000, opening stock 3 lakh. இதெல்லாம் நம்ம லெட்ஜர் என்ட்ரிஸில் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸோட பேலன்ஸஸ். இது நம்ம இப்போ ட்ரையல் பேலன்ஸ் போஸ்ட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த சம். இப்போ நம்ம பார்ப்போம். அது ட்ரையல் பேலன்ஸில் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ், டெபிட், கிரெடிட்னு வரும். டெபிட் சைடில் என்னென்னலாம் வரும்னா எக்ஸ்பென்ஸ், லாஸஸ், அசட்ஸ் இதெல்லாம் டெபிட் சைடில் வரும். கிரெடிட் சைடில் இன்கம்ஸ், கெயின்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இதெல்லாம் வரும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து நம்மளுக்கு ஒரு அசட், ஸோ அது 85,000 கிரெடிட் சைடில் வரும். அடுத்து சேல் நம்மளுக்கு இன்கம், ஸோ அது 8,10,000 கிரெடிட் சைடு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன், நம்ம பர்ச்சேஸ் பண்ண பொருள் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் ஏதோ டிஃபெக்ட் சொல்லி, ஸோ அதுவும் நம்மளுக்கு இன்கம் மாதிரி தான், ஸோ அது 22,500 கிரெடிட் சைடு. டெட்டாஸ் அது நம்ம அசட்ஸ், ஸோ டெபிட் சைட் 4 lakh. வேஜஸ் நம்ம எக்ஸ்பென்ஸ் 96,000. கேபிட்டல் நம்ம லைபிலிட்டி 1,60,000. பர்ச்சேசஸ் அதுவும் நம்மளுக்கு இன்கம் எக்ஸ்பென்ஸ், ஸோ அது டெபிட் சைட் 4,45,000. கேஷ் இன் ஹேண்ட் அது நம்ம கேஷ் இருக்குது, எதுக்கு செலவுக்காக தான் வச்சுருக்கோம், ஸோ அதுவும் ஒரு எக்ஸ்பென்ஸ், ஸோ அது அசட்ஸில் வரும். கேஷ் இன் ஹேண்ட், ஸோ 9,500 டெபிட் சைடு. கிரெடிட்டாஸ் லைபிலிட்டிஸ் 2,15,000 கிரெடிட் சைடு. சேல்ஸ் ரிட்டர்ன் அது நம்மளுக்கு நம்ம வாங்கின பொருள் நம்மளுக்கு ரிட்டர்ன் அமைச்சிருக்காங்க, ஸோ நம்மளுக்கு அது எக்ஸ்பென்ஸ் தான், 17,000 டெபிட் சைடு. மிஷினரி அசட் 25,000. ஓப்பனிங் ஸ்டாக் அதுவும் நம்ம ஸ்டாக்கோட ஓப்பனிங் பேலன்ஸ், ஸோ அதுவும் டெபிட் சைடில் தான் வரும், 3 lakh. நம்ம டோட்டல் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா எப்பயுமே ட்ரையல் பேலன்ஸ் டோட்டல் ஈக்குவலாக தான் வரணும். ஏன்னா நம்ம ஜேர்னல் என்ட்ரியில் எல்லா டெபிட்க்கும் கிரெடிட் ஈக்குவலாக தான் கொடுத்துட்ருக்கோம், ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ட்ரையல் பேலன்ஸு ஈக்குவலாக தான் வரணும். சப்போஸ் ஈக்குவலாக வரலன்னா சம்மில் ஏதோ தப்பு இருக்குது, அது நீங்கள் பார்த்து ரெக்டிஃபை பண்ணிக்கணும். 100% ஈக்குவலாக தான் வரும். நம்ம பேலன்ஸும் பாருங்கள் 12,90,500, இந்த சைடும் 12,92,500. இவ்வளோ தாங்க லாஸ்ட் ட்ரையல் பேலன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சாக போட்டுருவோம், பேலன்ஸ் ஷீட் தனியாக போடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் எப்படி போடுவோம்னு பார்ப்போம். அது ஒரு சம் இருக்குது, நம்ம செக் பண்ணுவோம். இது நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ் லிமிடெட் as on 31st March 2021. இதுதான் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா? அந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து போடுறது தான் ஃபைனல் அக்கௌண்ட். ஸோ ட்ரையல் பேலன்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம். இல்லை லேண்ட் அண்ட் பில்டிங் டெபிட் சைட் 3,000, பிளான்ட் அண்ட் மிஷினரி 1,500, ஓப்பனிங் ஸ்டாக் 4,000. லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரியில் அசட், ஸோ டெபிட் சைடில் வந்திருக்கு. ஓப்பனிங் ஸ்டாக் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ், ஸோ அதுவும் டெபிட் சைடில் வந்திருக்கு. சேல்ஸ் 22,500, பர்ச்சேசஸ் 13,000, கேரேஜ் இன்வர்ட்ஸ் 500, பேட் டெப்ஸ் 200, வேஜஸ் 1,500, டெட்டாஸ் 5,500, data discount receipt 700, creditors 2,500, discount allowed 1,000, furniture 500, general expenses 1,500, capital 12,000, bank balance 2,500, rent 500, drawings 2,000. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ட்ரையல் பேலன்ஸ் அக்கௌண்ட் எப்பயுமே ஈக்குவலாக தான் வரும். இந்த சம்லையும் பாருங்கள் 37,200, 37,200. இந்த க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூட் அட் 4,000 சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இது அட்ஜஸ்ட்மெண்ட். நம்ம இந்த ப்ராப்ளமில் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் வெறும் ஒரு க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டோட நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அதை பற்றி பார்ப்போம். ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ் லிமிடெட் as on 31st March 2021. ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன வரும்னா ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ், அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் எதுவாக இருந்தாலும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும், டெபிட் சைடில் வரும். அதுவே கிரெடிட் சைடில் என்ன வரும்னா சேல்ஸ் ரிட்டர்ன், க்ளோசிங் ஸ்டாக் இதெல்லாம் கிரெடிட் சைடில் வரும். அதேமாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடில் எனி அதர் எக்ஸ்பென்ஸ், வேறு எந்த எக்ஸ்பென்ஸ் இருந்தாலும் அது டெபிட் சைடில் வரும். வேறு ஏதாவது இன்கம்ஸ் அதுமாதிரி ஏதாவது இருந்தால் அது கிரெடிட் சைடில் வரும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட் ஃபிகர் வந்து கிராஸ் ப்ராஃபிட். அந்த கிராஸ் ப்ராஃபிட் தான் நம்ம வந்து
P&L அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஷீட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ஃபிகராக இருக்கும். அதேமாரி P&L அக்கௌண்ட்டில் வர பேலன்ஸ் ஷீட் ஃபிகர் நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட் நம்ம ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராப்ளமில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு என்னென்ன வரும் டெபிட் சைடுன்னு பார்த்துடலாம். ஓப்பனிங் ஸ்டாக் ஃபஸ்ட்டு எப்பயுமே ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஸ்டாக் போட்டுடணும் 4000. அதுக்கடுத்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருந்தால் அதை மைனஸ் பண்ணி போடணும். நம்மக்கிட்ட வெறும் பர்ச்சேஸஸ் தான் இருக்குது. ஸோ 13000. நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ்னால் கேரேஜ் இன்வெர்ட் வேஜஸ் இதெல்லாம் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸில் வரும். ஸோ கேரேஜ் இன்வெர்ட்ஸும் இருக்குது வேஜஸும் இருக்கும். ஸோ கேரேஜ் இன்வெர்ட் 500 வேஜஸ் 1500. ஸோ அதேமாதிரி கிரெடிட் சைடில் பார்த்தா சேல்ஸ் 22500. க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சொல்லியிருந்தால அந்த க்ளோசிங் ஸ்டாக் 4000. ஸோ இப்போ எந்த சைடு ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் அதிகமாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. ஸோ 26000. பேலன்ஸ் க்ராஸ் ப்ராஃபிட் 7000. இதுவே இப்போ டெபிட் சைடில் பேலன்ஸ் அதிகமாக இருந்து இந்த சைடில் பேலன்ஸ் ஃபிகராக வந்தால் லாஸ்ன்னு வரும். ஸோ கம்பெனி லாஸில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த க்ராஸ் ப்ராஃபிட் 7000 ஆட்டோமேட்டிக்காக P&L அக்கௌண்ட்டில் 7000 வந்துடும். ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்க எக்ஸ்பென்சஸ் என்ன? 2 பேட் டெப்ஸ், 2 டிஸ்கவுண்ட் அலோன், 2 ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், 2 ரெண்ட். இது இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் வரும். இருக்க ஒரே இன்கம் டிஸ்கவுண்ட் ரிசிப்ட் 700. இப்போ பார்த்தா இந்த சைடு அதிகமாக இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் சைடில் தான் அதிகமாக இருக்குது 7700. ஸோ பேலன்ஸிங் ஃபிகர் 4500 நெட் ப்ராஃபிட். அதேமாதிரி இதுலேயும் டெபிட் சைடில் அதிகமாக இருக்குது, கிரெடிட் சைடில் கம்மியாக இருந்தால் இதில் வர இது வந்து கிராஸ் லாஸ். ஸோ நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு, அதை நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட் மொத்தம் 2 சைடு, அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். அசட்ஸ் தான் நம்ம சொத்துக்கள், லைபிலிட்டிஸ்னால் நம்ம கடன். இந்த 2 சைடு. ஸோ அசட் சைடில் பேங்க் பேலன்ஸ் 2500, லேண்ட் அண்ட் பில்டிங் 3000, பிளான்ட் அண்ட் மிஷினரி 1500, டேட்டாஸ் 5500, ஃபர்னிச்சர் 500, க்ளோசிங் ஸ்டாக் 4000. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த ப்ராப்ளமில் ஒரே அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடு பார்ப்போம். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து போத் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் வரும், பேலன்ஸ் ஷீட்லேயும் வரும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 2 இடத்துல வரும், மிச்சம் வேறு எதுவுமே 2 இடத்துல வராது, ஒரே ஒரு இடத்துல தான் வரும். ஸோ நம்ம லைபிலிட்டிஸ் பார்த்தா கிரெடிட்டாஸ் 2500, கேபிட்டல் 12000. கேபிட்டல் கூடயே நம்ம நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் நெட் ப்ராஃபிட் 4500, 16500. அது கூட ட்ராயிங்ஸ்னால் என்னென்னா கேபிட்டல் வந்து எடுக்கிறாங்க, அதுதான் ட்ராயிங்ஸ். ஸோ ட்ராயிங்ஸ் 2000 லெஸ் பண்ணிடலாம். ஸோ 14500 டோட்டல். இதை நம்ம ட்ரையல் பேலன்ஸில் சொன்ன மாதிரி பேலன்ஸ் ஷீட்லையும் எப்பவுமே 2 டோட்டல் ஈக்குவலாக தான் இருக்கும். இது ஈக்குவலாக வராமல் இருக்காது, 100% ஈக்குவலாக தான் இருக்கும். 17000. அவ்வளோதான் காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு கூட பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க.